ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திகிலாடக்கூடிய காதல் கதையை தான் பார்க்க போறோம். ஒரு ஆன்மா அந்த ஊரையே விடியா இருட்டுக்குள் வைத்திருக்க காரணம் தான் என்ன? அந்த ஊரில் இருக்கிற மர்மம் தான் என்ன? அந்த காதல் ஜோடிக்கும் அந்த ஆன்மாவுக்கும் என்ன ஒரு பந்தம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விறுவிறுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வானம் முழுவதும் கருமையா மேகங்கள் சூழ்ந்திருக்கு. பலத்த இடி அங்கங்க காட்சி கொடுக்குது. சிறு சிறு மின்னல்கள் அங்கங்க வெட்ட ஆரம்பிக்குது. அப்போ அடே விக்ராந்தா, போதுண்டா வேலை செஞ்சது, மணிய பாரு, எப்படியும் 5 மணியாவது இருக்கும், வா போலாம், இல்லைனா நாம இன்னைக்கு உயிரோட வீட்டுக்கு போக முடியாது. இரு தாத்தா வாரேன் அப்படின்னு சொன்னவே வயல்ல உள்ள மற்ற புல்கள் கற்கள் எல்லாம் ஓரமா எடுத்து வச்சுட்டு வாய்க்கால ஓடும் தண்ணியில கைகால எல்லாம் கழுவிட்டு வேகமா ஓடி வந்தான். வாடா வாடா, சீக்கிரம் வீட்டுக்கு போலாம், அங்க உங்க அம்மா பாவம் தவியா தவிச்சுக்கிட்டு இருப்பான். போலாம் தாத்தா, புலம்பாத அப்படின்னு சொன்னவே வேக வேகமா நடந்து வீட்டுக்கு போறான். அதே சமயம் அம்மா அம்மா அப்படின்னு ஒரு பெண் கதவை தட்டுறான். கதவை திறந்து வெளியே வந்தவன், ஏண்டி உன்னை காலையில 10 மணி பஸ் பிடிச்சி வர சொன்னா நீ என்னடானா இப்படி 5 மணி பஸ்ஸுக்கு வர? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏமா வந்து வராதமா திட்டுற? அதான் டைமுக்குள்ள வந்துட்டேன்ல, விடு. சரி சரி, இனிமேலும் வெளியே போயிடாத, போய் முகம் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். இப்பவே வா? அம்மா மணி 5 தான் ஆச்சு, கொஞ்சம் வெளியே பாரு பவித்ரா. என்னம்மா இப்படி இருட்டி இருக்கு? அதான் சொன்னேன்ல, சாப்பிட்டுட்டு தூங்கலாம் வா, அப்பாவும் தம்பியும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க, வெரசா வாடி. வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா முகத்தை கழுவிட்டு சாப்பிட்றதுக்காண்டி போறான். அங்க போய் சாப்பிட்டு முடிக்கிறான். கருங்கோட்டை அப்படிங்கிற கிராமத்துல தான் பார்வதி வளர்ந்தது எல்லாமே. பள்ளி படிப்பையும் அங்கதான் முடிக்கிறான். சென்னையில இருக்கிற ஒரு கல்லூரியில விடுதியில தங்கி படிக்கிறான். ஒரு வருடத்துக்கு 3 தடவையாவது இந்த ஊருக்கு வந்துருவா. ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, அவங்க அம்மா ராஜேஸ்வரி உடனே புறப்பட்டு வா அப்படின்னு ஃபோன் பண்ணதுனால அங்க இருந்து அடிச்சு பிடிச்சி வேகமா ஓடி வர்றா பார்வதி. கருங்கோட்டை பல மர்மங்கள் நிறைந்த கோட்டையா தான் அந்த ஊருக்கு மத்தியில இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த கோட்டையோட பேரு கருணை கோட்டை அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அந்த கோட்டையில் வாழ்ந்த ஒரு பெண் தீக்குளிச்சு இறந்து போனதுனால அது கருங்கோட்டை அப்படின்னு பேரு வந்துருச்சு. மாலை 6 மணிக்கு மேல அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களுமே அந்த கோட்டையை அண்ணாந்து பார்க்க கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த கோட்டை ரொம்ப பயங்கரமா இருக்கும். 6 மணிக்கு மேல அந்த வழியா யாராவது போனாங்க அப்படின்னா அவங்க காலையில பிணமா தான் இருப்பாங்க. பல மர்மங்களை உள்ளடக்கியதுதான் அந்த கோட்டை. எதுக்குமா இவ்வளோ சீக்கிரமா புறப்பட்டு வர சொன்ன? உனக்கு விடிஞ்சதும் நாளைக்கு கல்யாணம். மாப்பிள்ளை என் அண்ணன் மகன் சுந்தர் தான். சுந்தருக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஒரு நிமிஷம் திகைச்சுதான் நிக்கிறான் பார்வதி. எதுக்குமா இவ்வளோ அவசரம்? அவசரம் இருக்கு, நீ அந்த விக்ரநாத்தை காதலிக்கிறதானே? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? இங்க பாருடி, பேசாம சுந்தரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொழைக்கிற வழிய பாரு. அவங்களுக்கு நம்மளுக்கும் ஒத்து வராது. இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கோ. நான் பார்த்த பையனுக்கு கழுத்தை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்து போயிட்டா பார்வதியோட அவங்க அம்மா. பார்வதி அவசர அவசரமா தன்னோட அறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான். அப்புறம் தான் மறைச்சு வச்சிருந்த போன் எடுத்து தன்னோட காதல் விக்ரநாத்துக்கு போன் பண்றான். ஏய் பாரு, என்னடி இந்த நேரத்துல போன் பண்ணியிருக்க? எனக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க விக்கி. ஏய் என்ன சொல்ற? ஆமா, நான் இப்பயே வெளியில வர போறேன், நீயும் வெளியில வந்துரு. இந்த ஊரை விட்டே போயிடலாம். என்னால இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ முடியாது. நீ யோசிச்சுதான் பேசுறியா பாரு. நாம இப்ப வெளியில போனா நாளைக்கு பணமா தான் இருப்போம். செத்தாலும் ஒன்னாவே சாவோம் விக்கி. நீங்க இப்ப வர போறீங்களா இல்லையா? வீட்டுக்கு ஒரே பெண் தான் பார்வதி. பள்ளி பருவத்திலிருந்தே 2 பேருமே காதலிக்கிறாங்க. விக்ரநாத் மேற்படிப்பு படிக்கிறதுனால அதே காலேஜிலே தான் படிக்கிறான் பார்வதியும். இந்த விஷயம் எல்லாம் அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது, இவங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயம். அதனாலதான் உடனுக்குடனே இந்த கல்யாண ஏற்பாடும் செஞ்சிருக்காங்க. விக்ரநாத்தும் சரி நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்ல 2 பேருமே இந்த ஊரை விட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க வேக வேகமா. அப்போ அங்க ஒரு சாமியார் முன்னாடி வர்றாரு. நீண்ட ஜடா முடியெல்லாம் வச்சுட்டு நெற்றியில திருமுடியெல்லாம் பூசிக்கிட்டு பார்க்க சுடுகாட்டுல இருந்து சித்தர் மாதிரி இருக்காரு. திடீர்னு அவங்க முன்னாடி வரவும் 2 பேருமே பயந்து தான் போறாங்க.
எங்க போறீங்க அப்படின்னு அந்த சாமியார் கேட்க, அந்த சாமியாரை பார்த்து ஏற்கனவே பயந்து இருக்காங்க. அவரோட கட்ட குரலை கேட்க இன்னமும் பயந்து போறாங்க. விக்ரநாத் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நாங்க இந்த ஊரை விட்டே போக போறோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு அவர் கேட்க, நாங்க 2 பேருமே காதலிக்கிறோம், ஆனா எங்க வீட்டுல எங்க பெத்தவங்க ஒத்துக்கல, வழிய விடுங்க, நாங்க போகணும் அப்படின்னு சொல்றான் விக்ரநாத். அந்த அகோரி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு பயங்கரமா. இந்த சிரிப்பை கேட்டோடனே அவங்களுக்கு ரொம்ப பயத்தை தான் கொடுக்கறது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்க போறீங்க இருக்க போறீங்க இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த சித்தர் அங்கிருந்து மறைஞ்சு போறாரு. அவரு போன பாதையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கண் சிமிட்டாம அவங்க 2 பேரும். அப்போ அவன் மறைஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி போலான்னு பாக்குறப்போ அவங்க மேல ஒரு கை விழுகுது. அது கையின்னு கூட சொல்ல முடியாது, நெருப்பில் வெந்து போனதுன்னு தான் சொல்லணும். அப்ப 2 பேர்த்தையுமே அந்த கை இழுத்து அந்த கோட்டைக்குள்ள தள்ளுது. கோட்டை முழுவதும் இருட்டா இருக்கு. விக்ரநாத் பார்வதியோட கையை பிடிச்சிட்டு வெளியில போக போறான். அப்போ கண்கூசம் அளவுக்கு ஒரு வெளிச்சம் அந்த அறை முழுவதும் பரவுது. ஒரு அழகிய பெண் அவங்களுக்கு முன்னாடி தோன்ற ஆரம்பிக்கிறா. இங்க நிக்காதீங்க, வெளியே போங்க, இல்லைனா நான் பட்ட வேதனை நீங்களும் பட வேண்டியது இருக்கும், போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில கொண்டு போய் விடுறான். பார்வதி அவளை பார்த்துட்டு, நீங்க மட்டும் ஏன் இங்கேயே நிக்கிறீங்க, எங்களோட வந்துருங்க. என்னால வர முடியாது. ஏன்? உடனே அந்த பெண் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இறந்து போன ஆத்மா என்னை இந்த கோட்டையில மந்திர கட்டுகளால அடைச்சு வச்சிருக்காங்க, நீங்களும் போக, இல்லைனா உன் காதலின் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லுது. உடனே பார்வதி பயத்தோட அவளை புரியாத பார்வையில பார்க்க, அப்போ போய் இங்கிருந்து, இல்லைனா என் காதலனை கொன்று என்னை இந்த அறையில பூட்டி வச்ச மாதிரி உன்னையும் இந்த அறையில பூட்டி வச்சிருவான், போய் இங்கிருந்து, என் காதல் தான் தோல்வி அடைஞ்சது, உங்களின் காதலும் தோல்வி அடைய வேண்டாம், போங்கள் அப்படின்னு சொல்ல 2 பேர்த்துக்குமே தெரிஞ்சிருச்சு நாம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தது ஒரு ஆத்மா கூட தான் அப்படின்னு. ஓஹோ, உங்களோட சாபத்தினால்தான் இந்த ஊரு சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படின்னா இருட்டா மாறிடுதா? என்னைக்கு இந்த கோட்டையில இருந்து என்னோட ஆன்மா வெளியில போகுதோ அன்னைக்கு தான் இந்த கிராமம் பழைய நிலைக்கு வரும், அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அந்த ஆத்மா சொல்லுது. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு விக்ரநாத் அந்த அறைக்குள்ள போய் பூட்டு வச்சிருந்த மந்திரக்கட்டுகளை அவிழ்த்து விட்டுறான். அந்த பெண் ஆத்மா கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காம அவளோட நிலையிலிருந்து வெளியில வந்து இந்த நிலைமைக்கு காரணமான இன்னொரு ஆத்மாவை கொலை பண்ணுது. அது வேற யாரும் இல்ல, அவளோட சொந்த தாய்மாமே வீரையாவ தான். அந்த பெண்ணோட ஆத்மா ஒருத்தரை காதலிச்சது. அந்த வீட்டுல அவங்க தாய்மாமே அதை ஒத்துக்கவே இல்லை. அதனால அவளையும் அவனோட காதலையும் கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் ஒரு அறையில குழி தோண்டி புதைச்சு வச்சிடுறாரு. என்னையும் என்னோட காதலையும் கொண்ட உன் வம்சத்தை சும்மா விட மாட்டேன், தேடி வந்து கொலை பண்ணுவேன், கடைசியில உன்னையும் கொல்லுவேன். அது வரைக்கும் இந்த கிராமம் இருட்டாதான் காட்சி அளிக்கும். அன்னியிலிருந்து அவங்க தாய்மாமன் வீரையா அந்த கோட்டை பக்கம் யாராவது வந்தா கொலை பண்ணிடுவாரு. மாலை நேரத்துல எவனாவது வெளியில சுத்திட்டு இருந்தாலும் அது கொலை பண்ணிடும். அடே விக்ராந்தா, என்னிடம் நீ எப்படி ஏமாந்த பாத்தியா, உன்னை எப்படி பிடிச்சேன் பாத்தியா, நீதான் வீரையா குடும்பத்துல இருக்கிற கடைசி வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அகோரமா சிரிச்சுக்கிட்டே அவனை கொல்ல போறான். அப்போ பார்வதி வீர்னு கத்திட்டு, கொன்று, என்னையும் சேர்த்தே கொன்று, அப்படின்னாதான் உன் ஆத்மா சாந்தி அடையும் இல்லையா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறா பார்வதி. உன் சாவுக்கு காரணமான உன் மாமனை இப்பதான் நீ கொன்ன, இனி இவரை எதுக்கு நீ கொல்லணும்? என்ன கொன்னு என்னத்தை சாதிக்க போற? நீ காதலிக்கும் போது உன் மாமன் செஞ்ச அதே செயலைத்தான் என்னோட பெற்றோர்களும் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க இந்த ஊரை விட்டே போனாலும் எங்களை விட மாட்டாங்க, அதனால நீயே எங்களை கொண்டு சாவிலாத நாங்க ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு பார்வதி சொல்ல அந்த பெண்ணோட ஆத்மாவுக்கு குழப்பம் ஏற்படுது. இத்தனை நாள் எதுக்காண்டி நாம அடைப்பட்டு இருந்தோம், அது நிறைவேறிடுச்சு இல்லையா, இனி நாம ஏன் இவங்களை வந்து கொலை பண்ணணும்? சரி, காதலர்களை பிரித்த பாவம் நம்மளுக்கு எதுக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டையை விட்டே வெளியில போயிருது. அக்கிராமமே பழைய நிலைக்கு திரும்புது. விஷயம் அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் தெரிய வருது. உங்களால் தான் இன்னைக்கு இந்த கிராமமே பழைய நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க 2 பேர்த்துக்குமே திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க. உடனே அங்க கார்வைகள் எல்லாம் பழையபடி சூழ ஆரம்பிக்குது. உடனே மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது மின்னல் கூட இணைஞ்சு ஒரு மழை பெய்ய ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க, நடனம் ஆடுறாங்க.
அப்போ விக்ரநாத் பார்வதி கிட்ட, உன்னால் மட்டும்தான் இந்த கிராமமே பழைய நிலைக்கு வந்து நிக்குது அப்படின்னு நெற்றியில முத்தம் வைக்க, அவன் முகத்தை ஆசையாய் வாங்கியவள் மேல் நோக்கி பார்க்கிறா. அப்போ அந்த கார்மேக இருட்டுல அந்த பெண்ணோட ஆன்மா அவளை பார்த்து புன்னகையோட பறந்து போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை நான் படிச்சதுல ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் அந்த கதையை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.